ஐஃபாம் நம்ம திருமங்கலம் மாரியம்மன் கோயில் திருவிழா 13 நாள் நடக்கும்ல, அதுல கரெக்டா 6வது நாள் திருவிழா அன்னைக்கு நைட்டு நம்ம வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு கதை நடக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நம்ம திருமங்கலம் கண்டென்ட் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் எப்பயுமே எங்க கடவுள் தான் பெருசுன்னு சொல்ற ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். சைவர்கள்னா சிவனை கும்பிடுறவங்க, வைணவர்கள்னா விஷ்ணுவை கும்பிடுறவங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள இப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்குல்ல, இது ஒரு முடிவு கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு போட்டி வச்சாங்க. அதுல அவங்க 2 பேருமே அவங்களோட பாடல்களை ஓலையில எழுதி வைகாட்டுல விட்டாங்க. எது ஆப்போசிட்ல நீந்தி வருதோ அதான் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும். இதுல வைணவர்கள் ஒரு பெரிய ரூல்ஸ்மே வச்சாங்க. இந்த போட்டியில யார் தோக்குறாங்களோ அவங்கள கழுவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டியோட முடிவுல நம்ம சைவர்களோட ஓலைச்சுவடி நீரோட்டத்துக்கு எதிராக எதிர்நீச்சல் அடிச்சு நம்ம திருவேடகத்துல கரையேறிச்சு. நம்ம வைணவர்களோட ஓலைச்சுவடி ஆத்தோட ஆத்தா தண்ணியில அடிச்சுட்டு போயிருச்சு. இந்த நிகழ்வை தான் வருஷம் எல்லா ஊர் திருவிழாலையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம திருமங்கலத்துல 6வது நாள் திருவிழா அன்னைக்கு இந்த நிகழ்வை நைட்டு நடத்துவாங்க. இந்த போட்டியோட முடிவுல வைணவர்கள் கழுவேற்றப்பட்டாங்க, சிவனை வழிபடுற சைவர்கள் வெற்றி பெற்றாங்க. இதான் இந்த கதையோட மைய கருத்து. ஆனா இது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி திருச்சி கதையை சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம திருமங்கலத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம திருமங்கலம் மக்களுக்கு தெரியப்படுத்த நம்ம திருமங்கலம் ஃபுட்டி பாய் சேனலை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.